நமஸ்தே. மதியமாக ரைட் பண்ணி முடிச்சு பாஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கங்க்ராட்ஸ். ராஷ்டிர பாஷாவும் நல்லா ரைட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. மதியமாவுடைய அடுத்த எக்ஸாம் தான் ராஷ்டிர பாஷா. இதுதான் ராஷ்டிர பாஷா புக். நீங்கள் புக் ஷாப்பில் ராஷ்டிர பாஷா புக் அப்படின்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த புக் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு புக் ஷாப்லையும் இந்த புக் கிடைக்கலனா உங்கள் ஊரில் இருக்கிற சபாவுடைய பிரான்ச் ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் ஊரில் சபாவுடைய பிரான்ச் ஆஃபீஸே இல்லை அப்படின்ற போது டைரெக்டாக சென்னையில் இருக்கிற சபாவுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த புக்கை வாங்கும்போதே நீங்கள் வாங்குகிற புக்கில் இந்த சில விஷயங்கள் இருக்குதான்னு செக் பண்ணி வாங்குறது நல்லது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற புக்கில் சபாவுடைய சீல் இருக்கணும். இதுதான் சபாவுடைய சீல். ஹிந்தி பிரச்சார் வாஹினி 3 அப்படின்னு எழுதி இருக்கணும். ராஷ்டிர பாஷா புக்கோடைய பெயர் ஹிந்தி பிரச்சார் வாஹினி 3. மதியமால நம்ம ஹிந்தி பிரச்சார் வாஹினி 2 படித்தோம். ராஷ்டிர பாஷாவில் நம்ம ஹிந்தி பிரச்சார் வாஹினி 3 படிக்கிறோம். பிரஷ்னோத்தர் பண்டார் சஹித் அப்படின்னு எழுதி இருக்கணும். பிரஷ்னோத்தர், பிரஷன் ப்ளஸ் உத்தர் இஸ் ஈக்குவல் டு பிரஷ்னோத்தர். பிரஷன் அப்படின்னா கொஷின், உத்தர் அப்படின்னா ஆன்சர், பிரஷ்னோத்தர் அப்படின்னா கொஷின் ஆன்சர். பண்டார் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற, சஹித் புக். பிரஷ்னோத்தர் பண்டார் சஹித் புக்கோடைய ஸ்டார்டிங்கில் நமக்கு லெசன்ஸும் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கான ஆன்சர்ஸ் பிரஷ்னோத்தர் பண்டார் சஹித்தில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குகிற புக்கில் பிரஷ்னோத்தர் பண்டார் சஹித் அட்டாச் ஆகி இருக்குதான்னு செக் பண்ணி வாங்குங்க. சபா விற்கும் போதே புக்கோட சேர்த்து பிரஷ்னோத்தர் பண்டார் சஹித்தையும் அட்டாச் பண்ணி தான் விற்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வாங்குகிற புக்கில் இது இருக்குதான்னு செக் பண்ணி வாங்குறது நல்லது. ராஷ்டிர பாஷா பரீட்சா கேலியே. ராஷ்டிர பாஷா, ராஷ்டிர பாஷா, பரீட்சா எக்ஸாம், பரீட்சை, கேலியே காக. ராஷ்டிர பாஷா பரீட்சா கேலியே, ராஷ்டிர பாஷா பரீட்சைக்காக. இங்கேயே அவங்க ராஷ்டிர பாஷா பரீட்சா கேலியே அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். இதுக்கு கீழே இந்த புக்கை யாரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரகாஷக் அப்படின்னா பப்ளிஷர். தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா, மெட்ராஸ், தியாகராய நகர், சென்னை 17. இது புக்குடைய லாஸ்ட் பேஜ். இங்கேயும் நமக்கு இந்த புக்கை யாரை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய சீலும் அவங்களுடைய டீட்டெயில்ஸும் இருக்குது. இந்த புக்குடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 rupees. ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியும் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா லோயர் எக்ஸாம்ஸோடைய புக்லையும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதாவது ராஷ்டிர பாஷா வரைக்கும் உங்களுக்கு புக்லேயே அப்ளிகேஷன் இருக்கும். அடுத்த எக்ஸாமில் இருந்து மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம அப்ளிகேஷன் தனியாக தான் வாங்கணும். இதுவும் இந்த இடத்துல அப்ளிகேஷன் இருந்தது. நான் இதை கிழிச்சு பத்திரமா வச்சுருக்கேன். திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் புக்கை வாங்கின உடனே புக்குக்கு பின்னாடி இருக்கிற அப்ளிகேஷனை கிழிச்சு தனியாக வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அந்த அப்ளிகேஷனை கிழிச்சிட்டீங்க, தொலைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பியும் இந்த புக்கை புதுசாக வாங்கணும். அதனால் புக்கை வாங்கின உடனே அதுக்கு பின்னாடி இருக்கிற அப்ளிகேஷனை கிழிச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை கசக்கக்கூடாது, மடித்து வைக்கக்கூடாது. உள்ளேயும் இதே விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. மதியமாக மாதிரியே நம்ம ராஷ்டிர பாஷாலையும் 2 பேப்பர்ஸ் ரைட் பண்ண போகிறோம். மார்னிங் 1 பேப்பர் ரைட் பண்ணுவோம், ஆஃப்டர்நூன் 1 பேப்பர் ரைட் பண்ணுவோம். ராஷ்டிர பாஷாவில் நமக்கு 8 பாகங்கள் இருக்குது. அதாவது ராஷ்டிர பாஷா புக்கை 8 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் 3 பாகங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பராகவும் 4வது பாகத்தில் இருந்து 8வது பாகம் வரைக்கும் செகண்ட் பேப்பராகவும் பிரிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த பாகங்களில் என்னென்ன, இந்த பாகத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த பாகங்களில் இருந்து நமக்கு எக்ஸாமில் என்ன கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க, எத்தனை கொடுத்து நம்ம எத்தனை ரைட் பண்ணணும், அதுக்கான மார்க்ஸ் என்ன, இந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக மாடல் கொஷின் பேப்பரோட பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. हिंदी प्रचार वाहिनी 3 विषय सूची इंटेक्स पहला पत्र फर्स्ट पेपर भाग 1 पद्य भाग 1 भागम 1 पार्ट 1 पद्य पोएट्री पोयम कविதை भाग 1 पद्य भागम 1 कविதை பார்ட் 1 போயட்ரி பார்ட் 1 போயம். இந்த முதலாவது பாகமான கவிதைகளில் நமக்கு டோட்டலாக 10 போயம்ஸ் இருக்குது. இது எல்லாமே போயம்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் 7 மட்டும்தான் போயம், 8 to 9 தோஹா, 10 to 1 கசல். நீங்கள் மதிய மாலையே தோஹா படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கசல் படிக்க போகிறீங்க.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 7 போயம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம். இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். நமக்கு பாகம் 1 கவிதைகளில் இருக்கிற 7 போயம்ஸும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு போயம் நேம், கவிதை பெயர் கொடுத்துருப்பாங்க. அந்த கவிதையை யார் படைச்சாங்களோ, யார் எழுதுனாங்களோ அந்த கவிஞர், போயட்டோடைய நேமை நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே நமக்கு இந்த கவிதையை யார் படைச்சாங்களோ, யார் எழுதுனாங்களோ அந்த போயட், அந்த கவிஞர் பற்றி சில லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. போயட் இன்ட்ரடக்ஷன். இதுக்கு கீழே போயம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சப்தார்த் கொடுத்துருக்காங்க. சப்தார்த் மீனிங், அர்த்தம். இந்த போயம்ல இருக்கிற நமக்கு தெரியாத வேர்ட்ஸோடைய மீனிங்ஸ் தான் இது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. மதியமாலை கொடுத்த மாதிரி தான் நமக்கு இந்த ஹார்ட் வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ் ஹிந்தியில தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு போயமாக பார்க்கும்போது நான் இந்த ஹார்ட் வேர்ட்ஸ்க்கான மீனிங் இங்கிலீஷ்லையும் தமிழையும் சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு கீழே நமக்கு அபியாஸ் கொடுத்துருக்காங்க. அபியாஸ் எக்ஸசைஸ், பயிற்சி. மத்தியமாவா இருந்தாலும் சரி, ராஷ்டிர பாஷாவா இருந்தாலும் சரி, பிரவீன் உத்ராத்தா இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமா இருந்தாலும் அபியாஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இந்த போயம்ல இருந்து நமக்கு 2 ரோமன்ஸ் அபியாஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த முதலாவது பாகமான கவிதைகள்ல இருக்கிற 7 போயம்ஸ்ல இருக்கிற அபியாஸ்லையும் இந்த 2 ரோமன் தான் இருக்குது. அந்த லெசனுக்கு தகுந்த மாதிரி இந்த ரோமன்ல அந்த போயம்ல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மற்றபடி இந்த 7 போயம்ஸ்லையும் சேம் ரோமன்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன், நிம்னலிகித் பத்யாம்ஸ் का भाव स्पष्ट कीजिए. நிம்னலிகித் கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள, பத்யாம்ஸ் கவிதை வரி, போயம் லைன், கா உடைய, பாவ் பாவார்த்த தான் அவங்க பாவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனிங் அர்த்தம், ஸ்பஷ்ட் விளக்குக, விளக்குதல் எக்ஸ்பிளைன், கீஜியே தாருங்கள் தருக. நிம்னலிகித் பத்யாம்ஸ் का भाव स्पष्ट कीजिए கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள கவிதை வரிகளுக்கான அர்த்தத்தை விளக்கி தருக, விளக்கி எழுதுக. அதாவது இஆர்சி, இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. மதியமாலேயே நம்ம இஆர்சினா என்னன்னு லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இஆர்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் திரும்பியும் இஆர்சினா என்னன்னு ரிவைஸ் பண்றேன். ஒரு கவிஞர் படைச்ச படைப்புல இருந்து அந்த படைப்பு ஒரு போயமா இருக்கலாம், ஒரு பாடலா இருக்கலாம், ஒரு நாடகமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த படைப்புல இருந்து சில வரிகள் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த வரிகளுக்கான அர்த்தத்தை நம்ம ஹிந்தியில ரைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இஆர்சி. அந்த லைன்ஸ்க்கான மீனிங் ரைட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வரிகள் எதுல இருந்து எடுத்திருக்காங்களோ, நமக்கு முதல் பாகமான கவிதைகள்ல போயம்ஸ்ல இருந்துதான் இஆர்சி கேக்குறாங்க. மதியமால நமக்கு ஒரு நாடகத்துல இருந்தும் இஆர்சி கேக்குறாங்க. இந்த பாகத்துல நமக்கு போயம்ல இருந்துதான் இஆர்சி கேக்குறாங்க. அப்படின்ற போது அந்த வரிகள் எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்களோ அந்த போயமுடைய நேமையும், அந்த போயமை யாரு படைச்சாங்களோ, யாரு எழுதுனாங்களோ அந்த கவிஞர், அந்த போயட்டோடைய நேமையும் நம்ம கவி அவர் கவிதா அப்படின்னு டைட்டில் போட்டு ரைட் பண்ணணும். மத்தியமால நம்ம சந்தர்ப் அப்படின்னு டைட்டில் போட்டு ரைட் பண்ணியிருப்போம். ஆனா ராஷ்டிர பாஷால நம்ம இந்த போயம்ல இருந்து கேட்கிற இஆர்சிக்கு கவி அவர் கவிதா அப்படின்னு டைட்டில் போட்டு அந்த வரிகள் எந்த போயம்ல இருந்து எடுத்திருக்காங்களோ அந்த போயமுடைய நேமையும், அந்த போயமை யார் எழுதுனாங்களோ அந்த கவிஞருடைய பெயரையும் ரைட் பண்ணணும். இதுல நம்ம அந்த கவிஞர் பத்தி எக்ஸ்ட்ராவா 2 லைன்ஸ் சேர்த்து ரைட் பண்றோம். இந்த இஆர்சி ரோமனை நமக்கு எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரோமனா கேக்குறாங்க. இது மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது உங்க புக் பின்னாடி பேஜ் நம்பர் 276ல இருக்குது. இது ஓபன் பண்ணிக்கோங்க. இஆர்சி ரோமனை நமக்கு எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரோமனா கேக்குறாங்க. कवि और कविता का नाम बताते हुए किन्हीं 2 पद्यांशों का भावार्थ हिंदी में लिखिए. कवि और कविता का नाम बताते हुए கவிஞர் மற்றும் கவிதையின் பெயரை கூறி கின்ஹிம் 2 பத்யாம்சம் கா பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியே. கின்ஹிம் ஏதாவது, தோ 2, பத்யாம்சம் பத்யாம்ஸ் அப்படின்னா போயட்ரி கவிதை வரி, அது சிங்குலர். பத்யாம்சம் அப்படின்னா கவிதை வரிகள். இஆர்சிஸ் போயட்ரிஸ், இது ப்ளூரல். ஸோ இங்கே நம்ம 2 இஆர்சி ரைட் பண்ண போகிறதுனால பத்யாம்சம் அப்படின்னு வந்திருக்குது. கா உடைய, பாவார்த் அர்த்தம், மீனிங், ஹிந்தி மேம் லிக்கியே ஹிந்தியில் எழுதுக. कवि और कविता का नाम बताते हुए किन्हीं 2 पद्यांशों का भावार्थ हिंदी में लिखिए. கவிஞர் மற்றும் கவிதையின் பெயரை கூறி ஏதேனும் 2 கவிதை வரிகளுக்கான அர்த்தத்தை ஹிந்தியில் எழுதுக. கீழே கொடுத்திருக்கிற இஆர்சிஸ்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது 2 இஆர்சிக்கான மீனிங்கை ஹிந்தியில ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தெரியுதா நம்ம எதுக்காக சந்தர்ப் அப்படின்ற டைட்டில் போடுறதுக்கு பதிலாக கவி ஒரு கவிதா அப்படின்னு டைட்டில் போட்டு ரைட் பண்ணுறோம்னு? ஏன்னா இந்த ரோமன் நேம்லேயே பார்த்தீங்கன்னா கவிஞர் மற்றும் கவிதையின் பெயரை கூறி கவிதை வரிகளுக்கான அர்த்தத்தை ஹிந்தியில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம கவி ஒரு கவிதா அப்படின்னு டைட்டில் போட்டு ரைட் பண்ணுறோம். இந்த ரோமனில் நமக்கு டோட்டலாக 5 இஆர்சிஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த 5 ERCஸ்ல இருந்து நம்ம ஏதாவது 2 ERCஸ்க்கான ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். ஸோ ஒரு ERCக்கு நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்குது, 2 ERCக்கு நமக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பாகமான கவிதைகளில் நமக்கு 7 போயம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 7 போயம்ஸில் இருக்கிற ERCஸ்ல இருந்து நமக்கு கேட்பாங்க. 7 போயம்ஸ்லையும் நமக்கு டோட்டலாக 14 ERCs இருக்குது. ஒவ்வொரு போயம்லையும் நமக்கு 2 ERCs இருக்குது. ஸோ டோட்டலாக 7 போயம்ஸில் நமக்கு 14 ERCs இருக்குது. இந்த 14 ERCஸ்ல இருந்து தான் அவங்க 5 ERCs கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ERCஸ்ல இருந்து நம்ம ஏதாவது 2 ERCக்கான ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்து செகண்ட் ரோமன், பாப்பு கவிதா கா சாராம்ஸ் லிக்கியே. பாப்பு அப்படின்றது இந்த போயமுடைய நேமு. கவிதா கா சாராம்ஸ் லிக்கியே, இந்த பாப்பு அப்படின்ற கவிதையை சுருக்கி ரைட் பண்ணுங்க, இந்த போயமுடைய சம்மரியை ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவிதா கா சாராம்ஸ் சம்மரி ரைட்டிங் 7 போயம்லையும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி மதியமாலையே கவிதா கா சாராம்ஸ் அப்படின்னா என்னன்னு லேர்ன் பண்ணியிருப்போம், நிறைய சம்மரி ரைட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் கவிதா கா சாராம்ஸ்னா என்னன்னு நான் திரும்பி ரிவைஸ் பண்ணுறேன். இது ஒரு போயம் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த கவிதையில் இந்த போயமில் கவிஞர் போயட் என்ன சொல்லியிருக்காரோ அதை நம்ம சுருக்கி சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி ரைட் பண்ணணும். இதுதான் சம்மரி ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங். சம்மரியை ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போயமை யார் படைச்சாங்களோ, யார் எழுதுனாங்களோ அந்த போயட்டுடைய நேமை நம்ம ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்மரி ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். மதியமால நமக்கு 3 சம்மரி ரைட்டிங் ரோமன் இருக்குது. ஒன்று நம்ம ஒரு போயமுடைய சம்மரியை ரைட் பண்ண போகிறோம், ஒரு கவிதையை சுருக்கி ரைட் பண்ண போகிறோம், இன்னொன்று லெசனுடைய சம்மரி ரைட் பண்ணுவோம், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தை சுருக்கி ரைட் பண்ணுவோம். இந்த முதல் பாகத்தில் நம்ம ஒரு போயமை சுருக்கி தான் ரைட் பண்ண போகிறோம், ஒரு போயமுடைய சம்மரி தான் ரைட் பண்ண போகிறோம். இந்த ரோமனை நமக்கு எக்ஸாமில் செகண்ட் ரோமனை கேட்குறாங்க. இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுங்க. செகண்ட் ரோமன், கவிதா கா நாம் பத்தாத்தே ஹுயே கிசி ஏ கவிதா கா சாராம்ஸ் லிக்கியே. போயமுடைய சம்மரி ரைட் பண்ணுற ரோமனை நமக்கு எக்ஸாமில் செகண்ட் ரோமனை கேட்பாங்க. கவிகா கவிஞரின், போயட்டோடைய நாம் பெயர், பத்தாத்தே ஹுயே கூறி சொல்லி, கிசி ஏதேனும் ஏதாவது, ஏக் ஒரு, கவிதா கவிதை, போயம், கா உடைய, சாராம்ஸ் சம்மரி, கவிதா கா சாராம்ஸ் ஒரு போயமை சுருக்கி, ஒரு போயமுடைய சம்மரி, லிக்கியே எழுதுக ரைட் பண்ணுங்க. கவிகா நாம் பத்தாத்தே ஹுயே கிசியே கவிதா கா சாராம்ஸ் லிக்கியே. கவிஞருடைய பெயரை கூறி கீழே கொடுத்துருக்கிற கவிதைகளில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கவிதைக்கான சம்மரி, ஒரு கவிதையை சுருக்கி ரைட் பண்ணுங்க. இந்த ரோமனில் நமக்கு டோட்டலாக 4 போயம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 போயம்ஸில் இருந்து நம்ம ஏதாவது ஒரே ஒரு போயமுடைய சம்மரி தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு போயம்ஸ் இருக்குது இல்லையா, அந்த போயம்ஸில் இருந்து தான் நமக்கு கேட்பாங்க. டோட்டலாக 7 போயம்ஸ் இருக்குது. இந்த 7 போயம்ஸில் இருந்து நமக்கு 4 போயம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 போயம்ஸில் இருந்து நம்ம ஏதாவது ஒரே ஒரு போயமுடைய சம்மரி தான் ரைட் பண்ண போகிறோம். அவ்வளவுதான், போயம்ஸ் முடிஞ்சது. இதே பாகத்தில் நமக்கு தோஹாவும் இருக்குது, கசலும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா போயம்ஸையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. இது செகண்ட் போயம். ஃபர்ஸ்ட்டு போயம் நேம் கொடுத்துருக்காங்க, போயட் நேம், அப்புறம் இன்ட்ரடக்ஷன், அப்புறம் போயம், அப்புறம் ஷப்தார்த், அபியாஸ் கொடுத்துருக்காங்க. இது தேர்ட் போயம். இது ஃபோர்த் போயம், போயம் 5, 6th போயம், லாஸ்ட் போயம் 7th போயம். அவ்வளவுதான், போயம் முடிஞ்சது. அடுத்து நமக்கு தோஹா ஆரம்பிக்குது, தோஹாவும் கசலும். இந்த பார்ட் 1 போயட்ரியில் நமக்கு 2 கவிஞர்கள் எழுதிய தோஹே கொடுத்துருக்காங்க. ஒன்று கபீர் கே தோஹே, இன்னொன்று ரஹீம் கே தோஹே. பேஜ் நம்பர் 19 and 20ல இருக்குது. கபீர் கே தோஹே, தோஹா அப்படின்னா சிங்குலர், தோஹே அப்படின்னா ப்ளூரல். நம்ம மதியமாலேயே தோஹானா என்னன்னு லேர்ன் பண்ணியிருப்போம், நிறைய தோஹா படிச்சிருப்போம். தோஹானா என்னன்னு திரும்பி ரிவைஸ் பண்ணலாம். கவிஞர்களால் படிக்கப்படுற படிப்புகளில் ஒன்று தான் தோஹா. கவிஞர்கள் போயிட்டு எப்படி கவிதைகள், நாடகங்கள், கதைகள் படைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த தோஹாவையும் படைப்பாங்க. இதுவும் ஒரு படைப்பு தான். ஆனால் இந்த படைப்பு 2 அடியில் தான் இருக்கும், 2 லைன்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தமிழ் லாங்குவேஜில் திருக்குறள் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் இந்த தோஹாவும். திருக்குறளில் திருவள்ளுவர் 7 வார்த்தைகள் யூஸ் பண்ணி எழுதிருப்பாரு. ஆனால் இந்த தோஹால 7 வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணி ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த 2 அடியில் அந்த கவிஞர் எத்தனை வார்த்தை வேணும்னாலும் யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். ஆனால் தோஹா அப்படின்றது 2 அடியில் இருக்கிற ஒரு படைப்பு. நிறைய கருத்துக்கள் இருக்கும், நிறைய அர்த்தங்கள் இருக்கும். 2 அடியில் இருந்தாலும் நிறைய மீனிங்ஸ் இருக்கும். இதுதான் தோஹா. கவிஞர் கபீர்தாஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரால் எழுதப்பட்ட ஒரு 5 தோஹை கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நமக்கு ஷப்தார்த் கொடுத்துருக்காங்க. ஷப்தார்த் மீனிங்.
இந்த தோஹையில நமக்கு தெரியாத வேர்ட்ஸுடைய மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. கீழே அபியாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அபியாஸ் எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் தோஹோம் கா கண்டெஸ்ட் ரூப் ஜியோங்காத்தியோம் லிக்கியே. தோஹைகளின் மனப்பாட ரூபத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படி எழுதுக. அதாவது மெமரி தோஹை. மதியமால நம்ம மெமரி தோஹை லேர்ன் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ராஷ்டிர பாஷாலையும் நம்ம மெமரி தோஹை படிக்கிறோம். நம்ம இந்த 5 தோஹையையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க சைடுல பிராக்கெட்ல கண்டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த தோஹையை மட்டும் நம்ம படிச்சா போதும். கண்டெஸ்ட் அப்படின்னு மனப்பாடம். இந்த கபீர் கே தோஹையில நமக்கு டோட்டலா 3 தோஹை மனப்பாடம்காக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தோஹை, செகண்ட் தோஹை அண்ட் தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் 3 தோஹை மட்டும் தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. 4th ஒன் அண்ட் 5th ஒன் நமக்கு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 3 படிச்சா போதும். அடுத்து பேஜ் நம்பர் 20ல ரஹீம் கே தோஹை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவிஞர் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவிஞர் ரஹீமால எழுதப்பட்ட ஒரு 5 தோஹை கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நமக்கு ஷப்தார்த் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு கடைசியா அபியாஸ் கொடுத்துருக்காங்க. சேம் நமக்கு கபீர் கே தோஹையில அபியாஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இந்த ரஹீம் கே தோஹைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம மெமரி தோஹை லேர்ன் பண்ணணும். ரஹீம் கே தோஹையிலையும் நமக்கு ஃபர்ஸ்ட் 3 தோஹை தான் கண்டெஸ்ட். ஃபர்ஸ்ட் 3 தோஹை மனப்பாடம் பண்ணா போதும். இந்த ஃபர்ஸ்ட் 3 தோஹை மட்டும் தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. 4th ஒன் அண்ட் 5th ஒன் கேட்க மாட்டாங்க. ஸோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரோமனை நமக்கு எக்ஸாம்ல 3rd ரோமனா கேட்குறாங்க. தோஹை ரோமனை நமக்கு எக்ஸாம்ல 3rd ரோமனா கேட்குறாங்க. கின்ஹிம் தோ தோஹோம் கா கண்டெஸ்ட் ரூப் ஜியோங்காத்தியோம் லிக்கியே. கின்ஹிம் ஏதேனும், ஏதாவது, எனி, தோ 2, தோஹோம் தோஹாக்கள், கா உடைய, கண்டெஸ்ட் மனப்பாடம், ரூப் ரூபம் வடிவம், ஜியோங்காத்தியோம் எப்படி இருக்குதோ அப்படி, லிக்கியே எழுதுக ரைட் பண்ணுங்க. கின்ஹிம் தோ தோஹோம் கா கண்டெஸ்ட் ரூப் ஜியோங்காத்தியோம் லிக்கியே. கீழே எழுதியுள்ள தோஹைகளில் இருந்து உனக்கு தெரிந்த ஏதேனும் 2 தோஹைவின் மனப்பாட ரூபத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படி எழுதுக. நமக்கு அந்த தோஹாவுடைய ஃபர்ஸ்ட் வேர்டும் லாஸ்ட் வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வேர்டையும் லாஸ்ட் வேர்டையும் நம்ம ஐடென்டிஃபிகேஷனாக வச்சுட்டு அந்த ஃபுல் தோஹாவையும் ரைட் பண்ணணும். கவிஞர் அந்த தோஹாவை எப்படி படைச்சாரோ எப்படி எழுதினாரோ அப்படியே தான் நம்ம ரைட் பண்ணணும். கவிஞர் எங்கே கம்மா போட்டிருக்காங்களோ அங்கேயும் நம்ம கம்மா போடணும். கவிஞர் போயிட் ஃபர்ஸ்ட் லைனில் 6 வார்த்தை தான் எழுதியிருக்காரு, ஆனால் செகண்ட் லைனில் 8 வார்த்தை எழுதியிருக்காரு அப்படின்ற போது நீங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் 7 8 வேர்ட்ஸ் டைப் பண்ணக்கூடாது. அந்த கவிஞர் அந்த போயட் எப்படி இந்த தோஹாவை படிச்சிருக்காங்களோ அப்படியே தான் நம்ம ரைட் பண்ணணும். சில பேர் எனக்கு இடம் பத்தலை அப்படின்னு கண்டினியூவாக அப்படியே எழுதி வச்சிருவாங்க. அது தப்பு. உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த கரெக்டான அடியில் இருந்தால் தான் அதுக்கான மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ரோமனில் நமக்கு டோட்டலாக 4 தோஹை கொடுத்துருக்காங்க. இந்த 4 தோஹையில் இருந்து நம்ம ஏதாவது 2 தோஹை ரைட் பண்ணால் போதும். ஒரு தோஹைக்கு நமக்கு 2.5 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ டோட்டலாக 2 தோஹைக்கு நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்குது. கபீருடைய தோஹை 3, ரஹீமுடைய தோஹை 3. ஸோ டோட்டலாக 6. இந்த 6 தோஹையில் இருந்து நமக்கு 4 தோஹை கொடுத்துருப்பாங்க. இந்த 4ல் இருந்து நம்ம 2 ரைட் பண்ணால் போதும். பார்ட் 1 போயட்ரியில் கடைசி போயட்ரி கசல் கே குச் ஷேர். இது பேஜ் நம்பர் 21ல் இருக்குது. 10th போயட்ரி கசல் கே குச் ஷேர். இப்போ தான் நீங்கள் ராஷ்டிர பாஷாவில் ஃபர்ஸ்ட் டைம் கசல் லேர்ன் பண்ண போகிறீங்க. கசல் அப்படின்னா என்னென்னா அதுவும் கவிஞர்களால் படைக்கப்படுற ஒரு படைப்பு தான். இந்த படைப்பு ஃபர்ஸ்ட்டு அரபிக் லாங்குவேஜில் தான் ரைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மக்களுக்கு இந்த கசல் பிடிச்சிருந்த காரணத்தினால மற்ற எல்லா கவிஞர்களும் அவங்களுடைய லாங்குவேஜில் அந்த கசல் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்சி, உருது, நேபாளி, ஹிந்தி இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸ்லையும் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நமக்கு ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு சில அரபிக் வேர்ட்ஸும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். போயட்ரியில் இதுவும் ஒரு வகை. போயட்ரியில் நமக்கு போயம் இருக்குது, தோஹை இருக்குது. அந்த மாதிரி இந்த கசலும் ஒரு டைப் ஆஃப் போயட்ரி. இந்த படைப்பில் கவிஞர்கள் ஷேர் கணக்கில் தான் படைப்பை படிப்பாங்க. ஷேர் அப்படின்னா என்னன்னா 2 அடி சேர்ந்தது ஒரு ஷேர். 2 லைன்ஸ் அவங்க ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை ஷேர் வேணாலும் ரைட் பண்ணலாம். 15 20 ஷேர்ஸ் கூட இருக்கும். இந்த ஷேர் கணக்கில் தான் அவங்க கசல் ரைட் பண்ணுவாங்க. எந்த ஒரு கசலையுமே 3 லைன்ஸ் இருக்காது, 2 லைன்ஸாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷேருடைய பேர் மத்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அடுத்த ஷேர்லாம் வரும். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போகும். இந்த படைப்பை நிறைய கவிஞர்கள் படிச்சிருக்காங்க. ராஷ்டிர பாஷாவில் நமக்கு சில கவிஞர்கள் எழுதிய ஃபர்ஸ்ட் ஷேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. கசலில் மினிமம் அவங்க 2-3 ஷேர் ஆச்சு ரைட் பண்ணுவாங்க. ராஷ்டிர பாஷாவில் அவங்களுக்கு இந்த கசல் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த எக்ஸாம்ஸில் நீங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நல்லா படிப்பீங்க. இந்த கசல் அப்படின்ற படைப்பை படிக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் கவிஞர்கள் இதை படிப்பாங்க. இதுதான் கசல். கசல் கே குச் ஷேர். கசல் கே கசலின் குச் சிறிய ஷேர். ஷேர் அப்படின்னா என்னன்னு சொன்னேன், 2 வரி சேர்ந்தது ஒரு ஷேர்.
குச் ஷேர், சில ஷேர்ஸ். எப்பயும் போலமே நமக்கு இந்த கசல் அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நமக்கு சில கவிஞர்கள் எழுதிய கசலுடைய ஃபர்ஸ்ட் ஷேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கவிஞர்களுடைய ஒரு கசலில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஷேர் மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 10 கவிஞர்கள் எழுதிய 10 கசலுடைய ஃபர்ஸ்ட் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே டோட்டலாக 10 கசல் இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு சப்தார்த் கொடுத்துருக்காங்க, மீனிங்ஸ். இந்த கசலில் நமக்கு தெரியாத வேர்ட்ஸுடைய மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே நமக்கு அபியாஸ் கொடுத்துருக்காங்க. அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கசலோம் கா பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியேம். கசலோம், கசல் அப்படின்னா சிங்குலர், கசலோம் அப்படின்னா கசல்ஸ், இது ப்ளூரல். கா உடைய, பாவார்த் மீனிங், ஹிந்தி மேம் லிக்கியே ஹிந்தியில் எழுதுக. இப்போ நம்ம ஒரு 10 கசல்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதுக்கான மீனிங் நம்ம ஹிந்தியில் ரைட் பண்ணணும். அந்த கசலை யார் எழுதுனாங்களோ அவங்களுடைய அந்த கவிஞருடைய பெயரும் அந்த கசலுடைய மீனிங்கும் நம்ம ரைட் பண்ணுவோம். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 to 6 லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ரோமனை நமக்கு எக்ஸாமில் 4th ரோமனை கேட்குறாங்க. இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுங்க. கின் ஹீம் தோ கசலும் க பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியே. கின் ஹீம் ஏதேனும், ஏதாவது, தோ இரண்டு, கசலோம் கசல்ஸ், கா உடைய, பாவார்த் அர்த்தம், மீனிங், ஹிந்தி மேம் லிக்கியே ஹிந்தியில் எழுதுக. கின் ஹீம் தோ கசலோம் க பாவார்த் ஹிந்தி மேம் லிக்கியே. கீழே கொடுத்துள்ள, கீழே எழுதியுள்ள கசல்ஸ்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது 2 கசலுக்கான அர்த்தத்தை ஹிந்தியில் ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு டோட்டலாக 4 கசல் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கசலில் இருந்து நம்ம ஏதாவது 2 கசலுக்கான மீனிங் ரைட் பண்ணால் போதும். ஒரு கசலுக்கு நமக்கு 2.5 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ டோட்டலாக 2 கசலுக்கு நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு 10 கசல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 10 கசல்ஸில் இருந்து நமக்கு 4 கசல் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 கசலில் இருந்து நம்ம ஏதாவது 2க்கான மீனிங் ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? இந்த பார்ட் 1 போயட்ரி முடிஞ்சது. அடுத்தது பாக் தோ கத்ய, பாக் தோ பாகம் 2, பார்ட் 2 கத்ய, லெசன் பாடம், பாக் தோ கத்ய பாகம் 2 பாடம், பார்ட் 2 லெசன்ஸ். இந்த இரண்டாவது பாகமான பாடங்களில் நமக்கு டோட்டலாக 10 லெசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பேஜ் நம்பர் 24ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேஜ் நம்பர் 24 நமக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் எல்லா லெசன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு லெசனுடைய நேம் கொடுத்துருக்காங்க. இந்த லெசனை யார் படித்தாங்களோ, யார் எழுதுனாங்களோ, போயட், கவிஞருடைய பேரை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டோரியில் இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால சங்கலித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சங்கலித் அப்படின்னா எடுக்கப்பட்டுள்ளது, தொகுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு கீழே நமக்கு லெசன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இவ்வளோ பெருசாக இருக்குதே, இது ஃபுல்லாக நம்ம எக்ஸாமில் ரைட் பண்ணணுமா என்ன? கிடையவே கிடையாது. நமக்கு அபியாஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு என்ன கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அதுக்குன்னு நீங்கள் இதை படிக்காமல் இருக்கக்கூடாது, இதையும் நீங்கள் படிக்கணும். ஏன்னா இந்த லெசனில் இருந்து தான் அவங்க அபியாஸில் கொஷின் கேட்குறாங்க. அப்படின்ற போது இந்த லெசன் உங்களுக்கு தெரிஞ்சாதான், புரிஞ்சாதான் அபியாஸில் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த லெசனை படித்து பாருங்கள், மெமரி பண்ண வேண்டாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கதையை புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் படித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அபியாஸ்க்கு போங்க. அடுத்து நமக்கு சப்தார்த் கொடுத்துருக்காங்க. சப்தார்த் மீனிங், அர்த்தம். இந்த லெசனில் நமக்கு தெரியாத வேர்ட்ஸோட மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இதுக்கு கீழே நமக்கு அபியாஸ் கொடுத்துருக்காங்க. அபியாஸ் எக்ஸசைஸ், பயிற்சி. இதில் இருந்து நமக்கு 5 ரோமன்ஸ் அபியாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டாவது பாகமான பாடங்களில் இருக்கிற எல்லா லெசன்ஸோட அபியாஸ்லையும் இந்த 5 ரோமன்ஸ் தான் இருக்குது. அந்த லெசனுக்கு தகுந்த மாதிரி இந்த ரோமன்ஸில் அந்த லெசனில் இருந்து கொஷின் கேட்பாங்க. மற்றபடி ரோமன் எல்லாமே சேம் தான். ஃபர்ஸ்ட் ரோமன், ஹிந்தி மேம் அர்த்த லிக்கியே, ஹிந்தியில் அர்த்தத்தை எழுதுக. ரைட் த மீனிங்ஸ் இன் ஹிந்தி. நம்ம மதியமால லேர்ன் பண்ணோம் இல்லையா, ஹிந்தியில் வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கான மீனிங் நம்ம ஹிந்தியில் தான் ரைட் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுவும் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதுக்கான மீனிங்கை நம்ம ஹிந்தியில் ரைட் பண்ணணும். இந்த ரோமனை நமக்கு எக்ஸாமில் 5th ரோமனை கேட்குறாங்க. மீனிங்ஸ் ரோமனை நமக்கு எக்ஸாமில் 5th ரோமனை கேட்குறாங்க. கின் ஹீம் 5 का अर्थ हिंदी में लिखिए. கின் ஹீம் ஏதாவது, 5 5 का உடைய, அர்த் அர்த்தம், மீனிங் ஹிந்தி மேம் லிக்கியே ஹிந்தியில் எழுதுக. கின் ஹீம் 5 का अर्थ हिंदी में लिखिए. கீழே கொடுத்துள்ள வார்த்தைகளில் இருந்து, வினாக்களில் இருந்து உனக்கு தெரிந்த ஏதேனும் 5க்கான அர்த்தத்தை ஹிந்தியில் எழுதுக. இந்த ரோமன்ல நமக்கு டோட்டலாக 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 வேர்ட்ஸில் இருந்து நம்ம ஏதாவது 5 வேர்ட்ஸ்க்கான மீனிங் ரைட் பண்ணால் போதும். ஒரு கொஷினுக்கு நமக்கு 1 மார்க் கிடைக்குது.
ஸோ டோட்டலாக 5 கொஷின்ஸ்க்கு நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்குது. இரண்டாவது பாகமான பாடங்களில் இருக்கிற எல்லா லெசன்ஸ்லையும் இது இருக்குது. இந்த 10 லெசன்ஸில் இருக்கிற மீனிங்ஸில் இருந்து அவங்க 10 கொடுத்துருப்பாங்க. இந்த 10ல் இருந்து நம்ம ஏதாவது 5 ரைட் பண்ணால் போதும். அடுத்து செகண்ட் ரோமன், வாக்கியம் மேம் பிரயோக் கீஜியே, வாக்கியங்களில் பயன்படுத்துக. சேம் இதையும் நம்ம மதியமால லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அந்த சென்டென்ஸில் நம்ம அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த ரோமனை நமக்கு எக்ஸாமில் 6th ரோமனை கேட்குறாங்க. 6th ரோமன், கின்ஹிம் 5 का वाक्यों में प्रयोग कीजिए. கின்ஹிம் ஏதாவது, ஏதேனும், எனி, 5 का 5ஐ, வாக்கியம் மேம் வாக்கிய அப்படின்னா வாக்கியம், அது சிங்குலர், வாக்கியம் அப்படின்னா வாக்கியங்கள். இங்கே 5 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேம் இன், பிரயோக் கீஜியே பயன்படுத்துக. கின்ஹிம் 5 का वाक्यों में प्रयोग कीजिए. கீழே கொடுத்துள்ள வார்த்தைகளில் இருந்து உனக்கு தெரிந்த ஏதாவது 5 வார்த்தையை வாக்கியத்தில் பயன்படுத்துக. இந்த ரோமன்ல நமக்கு டோட்டலா 10 கொடுத்துருக்காங்க. இந்த 10 வேர்ட்ஸ்ல இருந்து நம்ம ஏதாவது 5 வேர்ட்ஸை சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணா போதும். ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 2 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ 5 கொஸ்டினுக்கு நமக்கு டோட்டலா 10 மார்க்ஸ் கிடைக்குது. இரண்டாவது பாகமான பாடங்கள்ல இருக்கிற 10 லெசன்ஸ்லையும் இந்த வாக்கியமே பிரயோக் கீஜியே இருக்குது. இந்த 10 லெசன்ஸில் இருக்கிற வாக்கியமே பிரயோக் கீஜியேல இருந்து அவங்க 10 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 வேர்ட்ஸில் இருந்து நம்ம ஏதாவது 5 வேர்ட்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணி ரைட் பண்ணால் போதும். थर्ड रोमन, गद्यांश को पढ़कर निम्नलिखित प्रश्नों के उत्तर दीजिए. गद्यांश प्रोस पैराग्राफ. पद्यांश அப்படினா पोएट्री, गद्यांश அப்படினா प्रोस. गद्यांश को पैराग्राफை पढ़कर படித்து, நிம்னலிக்கித் கீழே எழுதியுள்ள கொடுத்துள்ள, பிரஷ்னோம் வினாக்கள், के उत्तर விடை, दीजिए தாருங்கள், அளியுங்கள். गद्यांश को पढ़कर निम्नलिखित प्रश्नों के उत्तर दीजिए. பேராகிராஃபை படிச்சு கீழே கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் ரைட் பண்ணுங்க, ஆன்சர் கொடுங்க. அதாவது பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து நமக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த பேராகிராஃப்லேயே தான் அதுக்கான ஆன்சரும் இருக்கும். அதை நம்ம அந்த பேராகிராஃப்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஒவ்வொரு லெசனில் இருக்கிற பேராகிராஃப்ஸ்ல இருந்து ஒரு பேராகிராஃபை எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான கொஸ்டின்ஸும் அவங்க கீழேயே கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை நம்ம படித்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரோமனை எக்ஸாமில் 7th ரோமனை கேட்குறாங்க. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ரோமனை நமக்கு எக்ஸாமில் 7th ரோமனை கேட்குறாங்க. निम्न गद्यांश को ध्यान से पढ़कर नीचे दिए प्रश्नों के उत्तर लिखिए. निम्न निम्न அப்படினா given கொடுக்கப்பட்டுள்ள, गद्यांश को पैराग्राफை ध्यान से கவனமாக, पढ़कर படித்து, नीचे கீழே, दिए கொடுத்த, प्रश्नों के उत्तर வினாக்களுக்கான விடையை, लिखिए ரைட் பண்ணுங்க, எழுதுக. निम्न गद्यांश को ध्यान से पढ़कर नीचे दिए प्रश्नों के उत्तर लिखिए. கொடுக்கப்பட்டுள்ள பேராகிராஃபை கவனமா படிச்சு அதுக்கு கீழே இருக்கிற கொஷின்ஸ்க்கான ஆன்சர் ரைட் பண்ணுங்க. 10 லெசன்ஸில் இருக்கிற பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் இருந்து ஒரு லெசனோடைய பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் சாய்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சர் ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். இங்கேயே ஆன்சர் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் இதை படித்து பார்த்து எழுதினா போதும். நம்ம ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த ரோமன், 4th रोमन, निम्नलिखित प्रश्नों के उत्तर 1 या 2 वाक्यों में दीजिए. निम्नलिखित கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள, प्रश्नों के उत्तर வினாக்களுக்கான விடை, 1 या 2 1 அல்லது 2, वाक्यों में दीजिए வாக்கியங்களில் தருக. निम्नलिखित प्रश्नों के उत्तर 1 या 2 वाक्यों में दीजिए. கீழே கொடுத்துள்ள வினாக்களுக்கான விடையை 1 அல்ல 2 வாக்கியங்களில் தருக. இந்த क्वेश्चन ஆன்சர் ரோமனை நமக்கு எக்ஸாம்ல 8th ரோமனா கேக்குறாங்க. 8th रोमन, किन्हिम 2 प्रश्नों के उत्तर 1 या 2 वाक्यों में लिखिए. கீழே கொடுத்துள்ள வினாக்களில் இருந்து உனக்கு தெரிந்த ஏதாவது 2 வினாக்கான விடையை 1 அல்லது 2 வாக்கியங்களில் எழுதுக. ஒரு क्वेश्चனுக்கு நமக்கு 2.5 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ 2 क्वेश्चனுக்கு நமக்கு டோட்டலாக 5 மார்க்ஸ் கிடைக்குது. இதுவும் இரண்டாவது பாகத்தில் இருக்கிற எல்லா லெசன்ஸ்லையும் இருக்குது. ஒவ்வொரு லெசன்லையும் 3 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 10 லெசன்ஸ்க்கு 30 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 30 கொஷின்ஸில் இருந்து அவங்க 6 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. இந்த 6ல இருந்து நம்ம 2 தான் ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்த ரோமன், 5th रोमन, स्वर्ग की खोज नामक कहानी का सारांश लिखिए. ஸ்டோரியோடைய சம்மரி நம்ம ரைட் பண்ணணும். ஸ்வர்க் கி கோஜ் அப்படின்றது இந்த லெசனுடைய நேம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நமக்கு ஒரு ஸ்டோரியில இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதனால தான் இங்கே கஹானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாட்கா சாராம்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த பாடத்தை சுருக்கி எழுதுக.
அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் நமக்கு பாடத்தை சுருக்கி எழுதுக அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கிற இந்த லெசனை நம்ம சுருக்கி ரைட் பண்ணணும். அதுதான் பாட்காஸ்ட் சாராம்ஸ். ஸ்டார்டிங்கில் போயமுடைய சம்மரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், நமக்கு மதியமால 3 ரோமன் சாராம்சம் கேட்குறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு போயமை வந்து சாராம்சம் ரைட் பண்ண சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு லெசனுடைய சாராம்சம் நம்ம ரைட் பண்ணணும். இன்னொன்று ஒரு ஏகாங்கியோட சாராம்சம் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இந்த இரண்டாவது பாகமான லெசன்ஸில் நம்ம இந்த பாடத்தை சுருக்கி ரைட் பண்ண போகிறோம். இந்த சம்மரி ரோமனை நமக்கு எக்ஸாமில் 9th ரோமனை கேட்குறாங்க. கிசி ஏக் பாட்காஸ்ட் சாராம்ஸ் லிக்கியே, கீழே கொடுத்துள்ள பாடங்களில் இருந்து உனக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு பாடத்தை சுருக்கி எழுதுக. ஒரு பாடத்துக்கான சம்மரியை ரைட் பண்ணுங்க. இந்த ரோமன்ல நமக்கு டோட்டலா 4 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 லெசன்ஸ்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரே ஒரு லெசனுடைய சம்மரி தான் ரைட் பண்ண போறோம். ஒரு லெசனை சுருக்கி ரைட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நமக்கு டோட்டலா 10 மார்க்ஸ் கிடைக்குது. இந்த இரண்டாவது பாகமான பாடங்கள்ல நமக்கு 10 லெசன்ஸ் இருக்குது. இந்த 10 லெசன்ஸ்ல இருந்து நமக்கு 4 லெசன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 லெசன்ஸ்ல இருந்து நம்ம ஏதாவது ஒரே ஒரு லெசனுடைய சம்மரி தான் ரைட் பண்ண போறோம். அவ்வளவுதான் இந்த இரண்டாவது பாகமான லெசன்ஸ்ல இருந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்குற ரோமன்ஸ். அடுத்து மூன்றாவது பாகம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா லெசன்ஸையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. பாக் 3 ஏகாங்கி, பாக் 3 பாகம் 3 பார்ட் 3 ஏகாங்கி. ஏகாங்கி அப்படின்னா என்னன்னு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏகாங்கி அப்படின்றதும் கவிஞர்களால் படைக்கப்படுற ஒரு படைப்பு தான். இது நாடகம் மாதிரி இருக்கும், ஆனால் நாடகம் கிடையாது. இதுக்கும் நாடகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நாடகத்தை நம்ம ஹிந்தியில் நாட்டக் அப்படின்னு சொல்கிறோம். நாட்டக்கும் ஏகாங்கிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நாடகத்தில் நிறைய பாகங்கள் இருக்கும், ஆனால் இந்த ஏகாங்கியில் ஒரே ஒரு பாகம் தான் இருக்கும். ஒரே ஒரு பாட்டு இருக்கிற காரணத்தினால தான் ஏகாங்கி அப்படின்னு பேர் இருக்குது. ஏக் அப்படின்னா ஒரு இல்லையா, 1. இது சின்ன நாடகம். நாடகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கும், ஆனால் இந்த ஏகாங்கியில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. நாட்டக் அப்படின்றது பெருசு, ஏகாங்கி அப்படின்றது சின்னது. நாடகத்தில் நிறைய பாகங்கள் இருக்கும், ஆனால் ஏகாங்கியில் ஒரே ஒரு பாகம் தான் இருக்கும். அதனால தான் இதோட பேர் நம்ம ஏகாங்கி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம சின்ன நாடகம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம இந்த மூன்றாவது பாகத்துல கத்துக்க போறோம். இந்த பாக் 3 ஏகாங்கி மூன்றாவது பாகம். ஏகாங்கியில நமக்கு டோட்டலா 5 ஏகாங்கி இருக்குது. இது பேஜ் நம்பர் 58ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேஜ் நம்பர் 58. எப்பயும் மாதிரியே ஃபர்ஸ்ட் நமக்கு ஏகாங்கியோடைய பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஏகாங்கியை யார் படிச்சாங்களோ யார் எழுதுனாங்களோ அந்த ஆத்தரோடைய நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆத்தர் பத்தி, இந்த போயட் பத்தி சில லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரடக்ஷன் மாதிரி. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஏகாங்கியில் என்னென்ன கதாபாத்திரங்கள் வருதோ அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஏகாங்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நமக்கு அபியாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஏகாங்கியை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன ஏகாங்கி. நாடகம்ல பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் வரும், நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நார்மல் டிக்ஷனரி அந்தளவு வரும். ஒரே ஒரு நாடகம் மட்டுமே. அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது. இதில் வந்து ஒரே ஒரு பாகம் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். இப்போ இந்த ஏகாங்கியில இருந்து நமக்கு 4 ரோமன்ஸ் அபியாஸ்ல கொடுத்துருக்காங்க. சொன்ன இல்லையே நமக்கு டோட்டலா 5 ஏகாங்கி இருக்குது. இந்த எல்லா ஏகாங்கிலையும் நமக்கு இதே ரோமன்ஸ் தான் இருக்குது, ஆனால் கொஸ்டின்ஸ் மட்டும் ஏகாங்கி தகுந்த மாதிரி மாறும். ரோமன்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ரோமன் பஹுகி விதா ஏகாங்கி கா சாராம்ஸ் லிக்கியே. பஹுகி விதா அப்படின்றது இந்த ஏகாங்கியோடைய நேம். ஏகாங்கி கா சாராம்ஸ் லிக்கியே இது நம்ம சுருக்கி ரைட் பண்ணணும். நான் பார்ட் 1 போயம்லயே சொல்லியிருந்தேன், நமக்கு மதியமால இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல மட்டுமே 3 ரோமன்ஸ் சாராம்ஸ் ரைட் பண்ற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து போயமுடைய சம்மரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெசனுடைய சம்மரி. இப்போ பார்த்தோம் இல்லையா, அடுத்து இது வந்து ஏகாங்கியோட சம்மரி. இந்த நாடகத்தை இந்த ஏகாங்கியை நம்ம சுருக்கி ரைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரோமன். இதை நமக்கு எக்ஸாம்ல 10th ரோமனை கேட்குறாங்க. 10th ரோமன் கிசி ஏக் ஏகாங்கி கா சாராம்ஸ் லிக்கியே. கீழே கொடுத்துள்ள ஏகாங்கிகளில் இருந்து உனக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஏகாங்கிக்கான சம்மரி, ஒரு ஏகாங்கியை சுருக்கி எழுதுக. இந்த ரோமன்ல நமக்கு டோட்டலா 3 ஏகாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஏகாங்கியில இருந்து நம்ம ஏதாவது ஒரே ஒரு ஏகாங்கியோடைய சம்மரி தான் ரைட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு நமக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ் கிடைக்குது. இப்போ நான் காட்டின இல்லையா ஒன்று, அந்த ஏகாங்கி அது வந்து ஃபுல் ஏகாங்கி. அதை நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏகாங்கியை சுருக்கி நமக்கு பிரஷ்னோத்தர பண்டாரில் கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன், அதை நீங்கள் படித்தா போதும். இந்த மூன்றாவது பாகத்தில் நமக்கு 5 ஏகாங்கி இருக்குது. இந்த 5 ஏகாங்கியில் இருந்து நமக்கு
3 ஏகாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த 3ல இருந்து நம்ம ஏதாவது ஒன்று ரைட் பண்ணா போதும். செகண்ட் ரோமன் நிம்னலிखित பாத்ரோம் கா பரிச்சய் दीजिए. நிம்னலிखित கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள, பாத்ரோம் கதாபாத்திரங்கள், கா உடைய, பரிச்சை இன்ட்ரோடக்ஷன், दीजिए தாருங்கள். நிம்னலிखित பாத்ரோம் கா பரிச்சய் दीजिए கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள கதாபாத்திரங்களுக்கான அறிமுகத்தை தாருங்கள். உங்களுக்கு இந்த பாகமே இப்பதான் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கிறீங்க. நீங்க ஏகாங்கியை ராஷ்டிர பாஷையில தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஏகாங்கி காட்டினேன் இல்லையா, இந்த ஃபுல் ஏகாங்கியும் நம்ம சுருக்கி ரைட் பண்றதுடைய பேர் என்னன்னா சாராம்ஸ். இந்த ஏகாங்கியில 4-5 கேரக்டர் போல இருக்கும். ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் நம்ம தனித்தனியாக சொல்றதோட பேர் தான் பாத்திரக்கா பரிச்சை. இந்த ஏகாங்கியில இவங்க எந்த ரோலை ப்ளே பண்ணாங்க, இவங்க யாரு, இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஃபுல்லாக அந்த ரோல் பற்றி, அந்த ரோலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள பற்றி மட்டுமே நம்ம சொல்லணும். சாராம்ஸ் அப்படின்ற போது நம்ம எல்லாரையுமே ஈக்குவலாக சொல்லணும், அந்த ஃபுல் கதையும் சொல்லணும். ஆனால் பாத்திரக்கா பரிச்சை அப்படின்ற போது நம்ம அவங்கள மட்டும் தனியாக சொன்ன போதும், அந்த ஃபுல் கதை நம்ம விளக்கி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரோமனை நமக்கு எக்ஸாம்ல 11th ரோமனை கேட்குறாங்க. 11th ரோமன் கிசி தோ பாத்திரக்கா பரிச்சை दीजिए கீழே கொடுத்திருக்கிற, கீழே எழுதியுள்ள கதாபாத்திரங்களில் இருந்து உனக்கு தெரிந்த ஏதேனும் 2 கதாபாத்திரங்களுக்கான அறிமுகத்தை தாருங்கள். 2 கேரக்டரோடைய ரோல் ரைட் பண்ணணும். இந்த ரோமன்ல நமக்கு டோட்டலா 5 கொடுத்துருக்காங்க. இந்த 5 கதாபாத்திரங்கள்ல இருந்து நம்ம ஏதாவது 2 கதாபாத்திரம் பத்தி ரைட் பண்ணா போதும், 2 கேரக்டர் பற்றி ரைட் பண்ணால் போதும். ஒரு கேரக்டருக்கு நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ 2 கேரக்டருக்கு நமக்கு டோட்டலாக 10 மார்க்ஸ் கிடைக்குது. இது 3வது பாகத்தில் இருக்கிற எல்லா ஏகாங்கிலையும் இருக்குது. ஒவ்வொரு ஏகாங்கிலையும் நமக்கு 2 பாத்திரக்கா பரிச்சை இருக்குது, 2 கேரக்டர் இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 10 கதாபாத்திரங்கள் இருக்குது. இந்த 10 கதாபாத்திரங்கள்ல இருந்து அவங்க 5 கொடுத்துருப்பாங்க. இந்த 5ல இருந்து நம்ம ஏதாவது 2 ரைட் பண்ணால் போதும். அடுத்தது 3rd ரோமன் निम्नलिखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. நம்ம லெசன்ஸில் கொஷின் ஆன்சர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது ஏகாங்கியோடைய கொஷின் ஆன்சர். இந்த ஏகாங்கியில் இருந்து நமக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சரை நம்ம 1 இல்லைன்னா 2 வாக்கியத்தில் ரைட் பண்ணணும். निम्नलिखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள வினாக்களுக்கான விடையை 1 அல்ல 2 வாக்கியங்களில் எழுதுக தருக. இந்த ரோமன் நமக்கு எக்ஸாம்ல 12th ரோமனை கேட்குறாங்க. இன்ஹிம் दो प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए. கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள வினாக்களில் இருந்து உனக்கு தெரிந்த ஏதேனும் 2 வினாக்களுக்கான விடையை 1 இல்லைன்னா 2 வாக்கியத்தில் தருக. இந்த ரோமன்ல நமக்கு டோட்டலாக 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 கொஷின்ஸ்ல இருந்து நம்ம ஏதாவது 2 கொஷினுக்கான ஆன்சர் ரைட் பண்ணா போதும். ஒரு கொஷினுக்கு நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்குது. டோட்டலா 2 கொஷின்ஸ்க்கு நமக்கு 10 மார்க்ஸ் கிடைக்குது. இந்த ரோமன் எல்லா ஏகாங்கிலையும் இருக்குது. எல்லா ஏகாங்கில இருக்கிற கொஷின்ஸும் டோட்டலா 18 வருது. இந்த 18 கொஷின்ஸ்ல இருந்து நமக்கு 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 5ல இருந்து நம்ம ஏதாவது 2 ரைட் பண்ணா போதும். அடுத்தது லாஸ்ட் ரோமன் निम्नलिखित அவதாரணம் की सप्रसंग व्याख्या दीजिए. இதுதாங்க ERC. ஃபர்ஸ்ட் பாகத்திலேயே சொன்னேன், நமக்கு மதியமா ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே 2 ரோமன் ERCயை கேட்குறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா அது போயம்ல இருந்து கேட்குறாங்க. இன்னொன்று இந்த ஏகாங்கிலேருந்து கேட்குறாங்க. ஏகாங்கில இருந்து அவங்க எப்படி ERC எடுக்கிறாங்கன்னா, ஒரு கதாபாத்திரமும் இன்னொரு கதாபாத்திரமும் பேசிக்கும் இல்லையா, அந்த வரிகளை எடுத்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்னா, அந்த வரிகள் யார்கிட்ட பேசுனாங்க, எப்படி பேசுனாங்க, எந்த சுச்சுவேஷனில் பேசுனாங்க, எப்படி அவங்க பேசுனாங்க, ரொம்ப கோபமாக பேசுனாங்களா இல்லை அவங்க பாசமாக பேசுனாங்களா, எந்த எக்ஸ்பிரஷனில் பேசுனாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் பிரசங்களை ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வியாக்கியா அர்த்தம் அப்படின்னு டைட்டில் போட்டு அந்த வரிகளுக்கான அர்த்தத்தை ரைட் பண்ணணும் ஹிந்தியில். கடைசியாக நம்ம விசேஷதா அப்படின்னு டைட்டில் போட்டு கடைசியாக அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு ரைட் பண்ணி முடிக்கணும். அவ்வளவுதான். இந்த ரோமனை நமக்கு எக்ஸாமில் லாஸ்ட் ரோமனை கேட்குறாங்க, 13th ரோமனை கேட்குறாங்க. சந்தர்ப் சஹித் கின்ஹிம் தோ கா பாவ் சம்ஜாயியே. சந்தர்ப் சஹித் அப்படின்னா இடம் ஜுட்டி பொருள் விளக்கம் தருக. கின்ஹிம் தோ கா பாவ் ஏதேனும் 2க்கான அர்த்தத்தை சம்ஜாயியே புரிய வையுங்கள், கூறுங்கள். கீழே எழுதியுள்ள, கீழே கொடுத்துள்ள ERCல இருந்து இடம் ஜுட்டி பொருள் விளக்கம் தருகல இருந்து உனக்கு தெரிஞ்ச ஏதாவது 2 ERCக்கான அர்த்தத்தை சொல்லுங்க, ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே நமக்கு டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. இந்த 5 ERCல இருந்து நம்ம ஏதாவது 2க்கான ஆன்சர் ரைட் பண்ணால் போதும். ஒரு கொஷினுக்கு நமக்கு 5 மார்க்ஸ் கிடைக்குது. ஸோ டோட்டலாக 2 கொஷின்ஸ்க்கு நமக்கு 10 மார்க்ஸ் கிடைக்குது. இந்த ரோமனும் எல்லா ஏகாங்கிலையும் இருக்குது. ஒவ்வொரு ஏகாங்கிலையும் நமக்கு இந்த ERC 3 இருக்குது. ஸோ டோட்டலாக 5 ஏகாங்கியில் நமக்கு 15 ERCs இருக்குது. இந்த 15 ERCஸ்ல இருந்து நமக்கு 5 ERC கொடுத்துருப்பாங்க. இந்த 5ல இருந்து நம்ம ஏதாவது 2க்கான ஆன்சர் ரைட் பண்ண போகிறோம். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பேப்பர். டோட்டலாக நமக்கு 13 ரோமன்ஸ் இருக்குது. இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் 4 ரோமன்ஸ்
பார்ட் 1 போயமில் இருந்து கேட்குறாங்க. 5th ரோமனில் இருந்து 9th ரோமன் வரைக்கும். பார்ட் 2 லெசன்ஸில் இருந்து கேட்குறாங்க. 10th ரோமனில் இருந்து 13th ரோமன் வரைக்கும். பார்ட் 3 ஏகாங்கில இருந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம பிரஷ்னோத்தர் பண்டார் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 189ல் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மதியமாக படிக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தன்யவாத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.